வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. வாங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி விலாக் பார்க்கலாம். ஷெட்யூல் படி மார்னிங் 2 o'clock எழுந்திரிச்சிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கும்போது ஒரு 2 மணி 3 மணி டைமில் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் டீ காஃபிலாம் போட்டு குடிக்க முடியாது. நெய் ஒரு ஸ்பூன் ஹீட் பண்ணி அதை குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நைட்டு 2 o'clock வியூ. மார்னிங் எழுந்திரிச்சதுமே தமிழ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி 12th தமிழில் நமது அடையாளங்களை மீட்டவர் மயிலை சீனி வெங்கடசாமி டாபிக் தான் படித்தேன். உரைநடை பகுதி தமிழில் படிக்கிறப்போ நான் வந்து ஒரு 3 to 5 times ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பேசிக் கண்டென்ட் எல்லாம் மெமரி பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறையன்புடைய இலக்கியத்தில் மேலாண்மை அந்த டாபிக் படித்தேன். இந்த 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் உரைநடை டாபிக் சின்னதாக இருந்ததுன்னா 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணலாம். செய்யுள் டாபிக் அப்படின்னா ஒரு யூனிட் வந்து படிக்கலாம். 1/2 hour பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்போவுமே A4 ஷீட்டில் ஒரு டாபிக் இலக்கணம் டெய்லி ஒரு டாபிக் எழுதி வச்சுக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9th தமிழில் அணி இலக்கணம் டாபிக் வந்து ஹின்ஸ் எடுத்துக்கிட்டேன். டைமு 4 ஆகிடுச்சு. நான் 12th 2 உரைநடையும் 9th வந்து ஒரு அணி இலக்கணமும் ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 hours தூங்கிட்டு மார்னிங் 7 o'clock எழுந்திரிச்சேன். இப்போது 7:30 ஆகுது. ஒரு சேஞ்சஸாக வெளியில் உட்காந்து படிக்கலாமே அப்படின்னு இங்கே இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 7:30 to 8:30 சயின்ஸ் டைமில் இன்றைக்கி 10th சயின்ஸு தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் டாபிக் தான் படித்தேன். இந்த டாபிக் ஏற்கனவே ஒரு 2 தடவை நான் படித்ததுனால இதில் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள செல்கள் வந்து எந்த ஹார்மோன் உற்பத்தி பண்ணுது, எந்த ஹார்மோன் எந்த வேலை பண்ணுதுன்னு மெமரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைமு 9 ஆகிடுச்சு. இந்த புக்கில் ஒரு 4-5 pages இருந்தது. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு டைம். ஷெட்யூல் படி தமிழ் முடிச்சிட்டோம், சயின்ஸ் முடிச்சிட்டோம். 10 to 11 வந்து இப்போ நம்ம 10th ஜாகிரஃபி படிக்கணும். நெக்ஸ்ட்டு 7th புக்கு வந்து படிக்கணும். 10 to 11 ஜாகிரஃபி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜாகிரஃபினாலே மேப்பு தான். நீங்கள் மேப்பு போட்டு புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்ப தான் ஜாகிரஃபி புரியும். நான் ஏற்கனவே 10th புக்கில் உள்ள ஜாகிரஃபிலாம் ஹின்ஸ் எடுத்து வச்சதுனால நான் நோட்டு வச்சே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 11 to 1 7th சோசியல் புக்கு படிக்கணும். இப்போது 7th third term அப்படின்னு இருக்குன்னா இந்த புக்கோட இன்டெக்ஸ் பேஜை நோட்டுக்கு இன்டெக்ஸ் பேஜாக எழுதி வச்சுப்பேன். நான் ஹின்ஸ் எடுத்த நோட்டில் 7th first term, second term, third term 3த்தையுமே எழுதி வச்சுருக்கேன். சிலபஸில் உள்ள லெசன்ஸை மட்டும் ஹின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் புக்கில் படிக்காமல் நோட்லேயே படிச்சிருவேன். 7th புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கண்டென்ட்டாகவே இருக்கும். சின்ன சின்ன விஷயமா சில டாபிக் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். 3 to 4 மராத்தியர்கள். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 தடவை ரீட் பண்ணிவிட்டு கதை என்னான்னு புரிஞ்சுட்டு அதில் யார் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறா, அந்த வருஷம் என்ன முக்கியமானது, அதில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நோட்ஸ் ஓரத்துலேயே ஒரு ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 6:15. ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. நான் 9th மேக்ஸ் புக்கில் நிகழ்தகவு சாப்டர் யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டேன். 9.1 பயிற்சி நோட்டில் வந்து அந்த சம்ஸை போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேஜஸ்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அகாடமி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டல் போய் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் ஆக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து குரூப் 2 கிளியர் பண்ணவங்களெல்லாம் லைவாக நான் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. அந்த காம்படிஷனுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க்கு மற்றவங்க போடுற எஃபெக்டை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா 25. நான் அன்மேரிடு தான். மேரிட் ஆனவங்க ஜாபுக்கு போயிட்டுருக்கவங்களாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நான் என்னோடய 24 hours நான் ஜாபுக்கெல்லாம் போகல. வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை முடித்ததுக்கப்புறம் நான் படிக்கிற டைமை தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு. நான் 6:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு தூங்கும் அப்படின்ட்டு. நிகழ்தகவு சம்ஸ்லாம் நோட்டில் போட்டு பார்த்தேன். ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி எல்லா டைமுமே ஒரே மாதிரி நமக்கு போயிட்டுருக்காது. நமக்கு கிடைக்கிற டைமை நம்ம தான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். மற்றவங்க படிக்கிற ஸ்ட்ராட்டர்ஜியை நம்ம ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்களால முடிகிறப்ப நம்மளால் முடியாதா, நம்மளால் முடியுங்கிற துணிச்சலாக நம்ம இருக்கிறப்ப தான் நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.